கணவன் இறந்த பின் அவனது உடலுக்கு அருகில் மனைவியும் சேர்ந்தே மரிக்க வேண்டும் என்ற சதி கொடுமை அன்று நிலவிய மூட பழக்கமாகும். 1799 அவ்விதம் உயிரோடு பெண் ஒருத்தியை பலவந்தமாக கட்டி காட்டு மிராண்டித்தனமாக கொல்லும் கொடும் செயலை வில்லியம் கேரி நேரில் பார்த்து கொதித்தெழுந்தார். 1802 மட்டும் 438 பெண்கள் சதி என்ற பெயரில் செராம்பூரை சுற்றி கொல்லப்பட்டதை கண்டார். லார்ட் வெஸ்லிக்கு இதை பற்றி கடிதம் எழுதினார். அவரோடு மற்ற அரசியல் தலைவர்களும் இணைந்து போராடினார்கள், வெற்றியும் கண்டனர். சதியை ஒழிக்க சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது மட்டுமல்ல, பெண் இன விடுதலைக்காக போராடினார். இந்தியாவில் காகித உற்பத்தியை வில்லியம் கேரி துவக்கி வைத்தார். சிறுசேமிப்பு திட்டத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தார். 6 மொழிகளில் முழு வேதாகமத்தையும் மொழிபெயர்த்தார். தொழுநோயாளிகளுக்கு மருத்துவமனையை முதலாக நிறுவினார். தேவனின் இதய பாரத்தை சுமந்தார். இன்று நமக்கு அந்த பாரம் உண்டா?